வணக்கம் நேயர்களே, சத்தியம் தொலைக்காட்சியின் பார்த்ததும் படித்ததும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நாளிதழ்களில் இடம்பெற்றுள்ள முக்கிய செய்திகளோடு மாவட்ட நிகழ்வுகள் மற்றும் மக்கள் பிரச்சனைகள், வணிகம், விளையாட்டு பற்றி இந்த நிகழ்ச்சியில் அலச இருக்கிறோம். செய்திகளை விரிவாக பேசுவதற்காக சிறப்பு செய்தியாளர் ராஜாகணி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். சார், இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முதல் செய்தி வெகுஜன பிரச்சனை. அதாவது பார்த்தீங்கன்னா, ரயில் பயணச்சீட்டு விற்பனை விரைவில் தனியார் மயமாகிறது. இது அதாவது பயணிகள் புகார் எதிரொலி காரணமாக ரயில் பயணச்சீட்டு விற்பனை தனியார் மயமாக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது ஏற்கனவே நரேந்திர மோடி அரசு பதவியேற்ற பிறகு முதல் ரயில்வே பட்ஜெட் தாக்கல் செய்த போதே இதற்கான ஒரு அறிவிப்பு, குறிப்பாக பார்த்தீங்கன்னா பயணிகளின் அடிப்படை வசதிகளிலிருந்து சரக்கு போக்குவரத்து இந்த மாதிரி எல்லா விதமான ஒரு வசதிகளையுமே தனியார் மயமாக்கப்படும் அப்படின்ட்டு அமைச்சர் சதானந்த கவுடா அறிவித்திருந்தார். அதன்படி அடிப்படை வசதிகளில் முதல் கட்டமாக ரயில் பயணச்சீட்டு விற்பனை தனியார் மயமாக்க ஒரு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க இந்த செய்தி. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ரயில் நிலையத்துக்கு முன்பதிவு செய்ய போனாலும் சரி, அல்லது உடனடியாக டிக்கெட்டு எடுத்துக்கொண்டு ரயிலில் செல்ல வேண்டும் என்றாலும் சரி, மணிக்கணக்காக காத்திருக்க வேண்டியிருக்கிறது. இது ஒரு பயணிகளிடம் ஒரு பெரிய மனக்குறையாக இருந்தது. இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கவுண்டர்கள் இருக்கும், அங்கே ஊழியர்கள் இருக்க மாட்டார்கள். இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா போதுமான கவுண்டர்கள் இருக்காது. இந்த குற்றச்சாட்டு ரொம்ப நாளாகவே பயணிகளை எழுப்பி கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா ஒரு அவசரத்துக்கு முன்பதிவு செய்யும்போது அங்கே 2 மணி நேரம் 3 மணி நேரம் காத்திருப்பது என்பது இப்போது இயலாத காரியமாக இருக்கிறது. இந்த புகாரின் அடிப்படையில் அதாவது பயணிகளுக்கு அப்போ அந்த ஒரு வசதி ஏற்படுத்தும் வகையில் இந்த பயணச்சீட்டு விற்பனையை தன்னிடம் ஒப்படைக்கிறதுக்காக மத்திய அரசு முடிவு செய்தது. அது ரயில்வே துறை. இது மட்டுமல்ல, இந்த ரயில்வே திட்டப்பணிகள், கட்டமைப்பு வசதிகள், இந்த சரக்கு கையாளுதல் மற்றும் அடிப்படை வசதிகள் போன்றவற்றையும் தனியார் மயமாக ஆக்கப்படும் என்று முடிவெடுத்து அதற்கான அறிவிப்பை போன பட்ஜெட்டில் வெளியிட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் இப்போது இந்த பயணிகள் பயணச்சீட்டை விற்பனை செய்யும் முறை தனியாரிடம் ஒப்படைக்க இருக்கிறார்கள். ஏற்கனவே இந்தியாவிலிருந்து 16 கோட்டங்களில் முதல் முறையாக இந்த திட்டத்தை அமல்படுத்த இருக்கிறார்கள். இனிமேல் அந்த இப்போது இந்த கவுண்டர்கள் இருந்த ரயில்வே ஊழியர்கள் வேறு துறைக்கு மாற்றப்படுவார்கள். அந்த விற்பனை இடம் தனியாரிடம் ஒப்படைக்கப்படும். ஆனால் ரயில்வே துறை ஏதோ தனியாரிடம் ஒப்படைத்து விட்டோம், இனிமேல் எல்லா பிரச்சனையும் தீர்ந்தது, மக்கள் பிரச்சனை தீர்ந்தது என்று அக்கடா என்று உட்கார்ந்து விடக்கூடாது. எந்த நோக்கத்திற்காக இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறார்களோ, அதாவது பயணிகளின் வசதிக்காகத்தான் தனியார் மயம் என்று கொண்டு வர போகிறார்கள். நடைமுறைக்குன்னு வரவில்லை. அதை கண்காணிக்கிற பொறுப்பு, நாம் ஒப்படைத்த பணி சரியாக நடக்கிறதா, பயணிகள் சரியான பயன்பாட்டை பெறுகிறார்களா என்பதை கண்காணிக்க வேண்டியது ரயில்வே துறை பொறுப்பு. அதை தொடர்ந்து அவர்கள் செய்ய வேண்டும். ஐயா, இப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது தனியார் வசம் ஒப்படைப்பது என்பது பயணிகளின் புகார் எதிரொலியாக தான் இந்த ஒரு நடைமுறை. கண்டிப்பாக அதை வரவேற்கலாம். அதே நேரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சில ரயில் நிலையங்களில் கூடுதலாக கவுண்டர்கள் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் ஒரு சில ரயில் நிலையங்களில் கவுண்டர்களே மிக குறைவாக இருக்கும். அடுத்தது அந்த டிக்கெட் விநியோகத்தில் சில குழப்பங்கள், நடைமுறை குழப்பங்கள், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இப்போ தனியார் மயம் அப்படிங்கிறது வரவேற்கலாம். ஆனால் அதே நேரத்தில் பயணிகளுக்கு டிக்கெட் பெறுவதில் ஒரு மிகப்பெரிய குறைபாடு அப்படின்னா, ஆன்லைனில் அதாவது இன்டர்நெட்டில் டிக்கெட் புக் பண்ணுறதுனால ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான டிக்கெட் விற்பனை ஆகிறது. அப்படி இருக்கும்பொழுது கவுண்டரில் போய் டிக்கெட் புக் பண்ணுறவங்களுக்கு டிக்கெட் கிடைப்பது ஒரு அரிதான விஷயம்தான். இதை சரி செய்வதற்கு இதை முதல்ல சரிப்படுத்தணும். இரண்டுமே சரிசமமாக பிரித்து டிக்கெட் விற்பனையை கொண்டு வரணுங்கிறது ஒரு கோரிக்கையாக தான் சார் இருக்குது. இப்போ ஆன்லைனில் முன்பதிவு செய்கிற வசதி நிறைய வருடம் இல்லை. இதற்காக உள்ள சென்டர்கள் செல்ல வேண்டும். எனவே சாதாரண மக்களை கவுண்டருக்கு தான் செல்கிறார்கள். சாதாரண மக்களை மிக அதிகமான மக்கள் கவுண்டர் தான் செல்கிறார்கள். எனவே இங்கே ஆன்லைன் விற்பனை இவ்வளவு இந்த ட்ரெயினுக்கு இத்தனை டிக்கெட் இருக்கிறதால் ஆன்லைனுக்கு இவ்வளவு டிக்கெட்டு கொடுக்கணும். மற்ற டிக்கெட்டை பொதுமக்களுக்கு கவுண்டரில் விற்பனை செய்ய வேண்டும். அப்போ தான் அந்த டிக்கெட் பொதுமக்களுக்கு சென்று சேர வேண்டும். ஏனென்றால் எல்லா மக்களாலையும் ஆன்லைனுக்கு செல்ல முடியாது, ஆன்லைன் கவுண்டர்கள் போய் தட்ட முடியாது, அங்கே கூடுதல் கட்டணம் கொடுக்கவும். இப்போ ஆன்லைனில் சென்டருக்கு போய் டிக்கெட் எடுத்து கேட்டிங்கன்னா கூடுதல் கட்டணம் செலுத்தணும். ஆன்லைன் அவங்களுக்குள்ள கட்டணம் செலுத்தும். ஏன்னா இந்த நடைமுறை சிக்கல்லாம் தீர்க்க வேண்டும். அதுக்காக தான் நான் சொன்னேன், தனியாரிடம் ஒப்படைத்து விட்டோம், இனிமேல் நம்ம பணி முடிந்து உள்ளது என்று ஒரு ரயில்வே நிறுவனம் அக்கடா என்று உட்கார்ந்துவிட முடியாது.
இதை சீர்படுத்தி சீரமைத்து இது ஒரு வழிமுறையை வகுத்து கொடுத்து தனியான ஒப்படைக்க வேண்டும். இதில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனை, அதாவது பார்த்தீங்கன்னா டிக்கெட் விற்பனை வந்து அரசு வசம் இருக்கும்போதே வந்து ஏஜென்ட்டுகள் வந்து ஒரே நேரத்தில் வந்து டிக்கெட்டை புக் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து அதை வந்து வெளியே விற்பனை செய்யக்கூடியது வந்து இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதாவது அது ஒரு முறைகேடான விஷயம். அப்படி இருக்கும்போது இப்போ தனியார் வசம் வந்து இந்த டிக்கெட் விற்பனை போச்சுன்னா இது இன்னும் மிகப்பெரிய அளவில் வந்து இந்த பிரச்சனை ஒரு விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய அளவுக்கு உயரும் இல்லையா? கண்டிப்பாக. இப்போ இதை அதாவது கவுண்டரில் நின்று மணிக்கணக்காக காத்து நின்று டிக்கெட் இல்லாமல் போகும் மனக்குறை ஒன்று பயனிடம் இருக்கிறது. இரண்டாவது மனக்குறை இதை ஏஜென்ட்கள் அதாவது மொத்தமாக டிக்கெட் எடுத்துக்கொண்டு அதை அதிக விலைக்கு விற்பனை செய்கிற முறை இப்போது இருக்கிறது. ஏன்னா ரயில்வே டிக்கெட்டு தொடங்கியது விற்பனை முன்பதிவு தொடங்கியது என்று 10 நிமிடங்களில் டிக்கெட்டுகள் அனைத்தும் விட்டு தீர்ந்து விட்டன என்ற ஒரு புகார் இருக்கிறது. இந்த புகார்கள் அதாவது மணிக்கணக்காக காத்து நிற்கிற புகார் மட்டும் இல்லை, இது போன்ற புகார்களும் ரயில்வே துறைக்கு சென்று இருக்கிறது. எனவே அவர்கள் தனியாரிடம் விற்பனையை ஒப்படைப்பதற்கு முன்பு இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இதை சீர்படுத்துவதற்கான வழிமுறைகளை செய்ய வேண்டும். நீங்கள் சொன்ன போல தனியாட்டம் ஒட்டுமொத்தமாக தனியாட்டம் கொடுத்து விட்டு அதை கண்காணிப்பு இல்லாமல் போனால் அவர்கள் லிஸ்டோடி டிக்கெட்டை விற்பார்கள், வேண்டியவர்களுக்கு கொடுப்பார்கள், நண்பர்களுக்கு மொத்தமாக கொடுப்பார்கள். கடைசியில் கவுண்டரில் மணிக்கணக்காக காத்து நிற்கிறவர்கள் ஏனோ என்ற சொல்லை சொல்வார்கள். அந்த நிலைமை வரக்கூடாது, அது செய்யக்கூடாது. கண்டிப்பாக அதற்காக நான் திரும்ப சொல்கிறேன், தனியாரிடம் ஒப்படைத்து விட்டோம், வேலை முடிந்து விட்டது என்று ரயில்வே நிர்வாகம் அக்கறாய்ந்து உட்கார்ந்து விடாமல் கண்காணிப்பையும் விதிமுறைகளையும் வகுத்து கொடுக்க வேண்டும் என்பது அப்போதுதான் மக்களுக்கான பயன்பாடு கிடைக்கும். அடுத்து தமிழக பிரச்சனைக்கு வருவோம். கடந்த 10 மாதங்களில் தமிழகத்தில் 1600 பேர் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். அதாவது அரசு மருத்துவமனைகளில் இதற்கான இந்த டெங்கு பாதிப்புக்கு வந்து கொடுக்கக்கூடிய பரிந்துரைக்கப்படக்கூடிய ஒரு முக்கிய மருந்தாக நிலவேம்பு கசாயம், அதைத்தான் வந்து அனைத்து அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எல்லா இடங்களிலும் கொடுக்கப்படுகிறது. இதில் வந்து அரசு தரப்பில் ஒரு தகவல், அதாவது பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து டெங்கு பாதிப்பு வந்து கட்டுப்படுத்தப்பட்டது. ஆனால் அதே நேரத்தில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு விஸ்வரூபமாக எடுத்த ஒரு பிரச்சனைனா அது டெங்கு பாதிப்பு தான். அது குறித்த எந்த ஒரு முறையான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இல்லாமல் அது இந்த நோய் எப்படி தாக்கும், எந்த வைரஸ் மூலியமாக பரவுகிறது, இப்படியெல்லாம் எந்த ஒரு விழிப்புணர்வும் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஆனால் தற்போது இந்த ஆண்டு வந்து பாதிப்பு குறைந்திருப்பது என்பது ஒரு மகிழ்ச்சி. 2 ஆண்டுக்கு முன்பு அந்த டெங்கு வந்து பாதிப்பு அதிகம் ஏற்பட்டது. அப்போது ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்யப்பட்டது. அதாவது மாணவர்களை வைத்தோ மற்ற அதிகாரிகளை வைத்தோ இந்த செவிலியர்களை வைத்தோ, அதாவது கொசுக்கள்னால் தான் இது பரவுகிறது, எனவே கொசுவை தடுக்க வேண்டும். அப்போ கொசு உற்பத்தி ஆவதை தடுக்க வேண்டும். அதனால தான் வீட்டில் வந்து இந்த பழைய டயர்கள் பழைய பாத்திரங்கள்லாம் தண்ணி தேங்கி கிடக்கும்போது அங்கே கொசு உற்பத்தி ஆகிறது. இதையெல்லாம் அகற்ற வேண்டினால் கொசுவை ஒழிக்கலாம், கொசுவை ஒழித்தால் டெங்கை ஒழிக்கலாம் என்ற ஒரு தத்துவத்தின் பிரகாரமே விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்யப்பட்டது. அதில் மக்களிடம் ரீச் ஆகியிருக்கிறது. அதாவது கொசுவை ஒழிக்க வேண்டும், ஏதோ அரசு தான் வந்து ஒழிக்கும், மாநகராட்சி தான் வந்து ஒழிக்கும் என்று இல்லாமல் தன் சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வு அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. ஆனால் அதே நேரத்தில் மாநகராட்சி அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போ சென்னை நகரத்தை பொறுத்து விட்டீங்கன்னா இப்போது வெயில் காலம் தாண்டியது, இப்போது கொசு காலம் வந்து விட்டது. இப்போ இருக்க முடியவில்லை கால்வாய்கள். எனவே எல்லா அடிப்படை நோய்களுக்கும் காரணமான கொசுவை ஒழிப்பதற்கு மாநகராட்சி இப்போது எடுத்து வரும் நடவடிக்கை போதுமானதாக அல்ல என்றே சொல்ல வேண்டும். இன்னும் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போ டெங்கு காய்ச்சல் பார்த்தீங்கன்னா இப்போ 1500 பேர் பாதிக்கிறது, இன்னும் பாதிக்கிறதுக்கு நிறையா இருக்கிறது. இப்போ நம்ம அருகம்பாக்கத்தில் இங்கே இருந்து தான் அந்த சித்த வைத்திய ஆஸ்பத்திரியில் மருத்துவர்களெல்லாம் வந்து நிலவேம்பு தயாரித்து இங்கே ராஜீவ்காந்தி மருத்துவமனை, ராயப்பேட்டை மருத்துவமனை, ஸ்டான்லி மருத்துவமனை போன்றவங்களுக்கு கொடுக்குறார்கள். வெளியூர்களும் இது போன்று தயாரித்து ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு கொடுக்குறார்கள். எல்லா மருத்துவத்தையும் பார்த்து கடைசியாக இது கண்டுபிடிக்கப்பட்டது தான் நிலவேம்பு மருத்துவம் கசாயம் என்ற முறை. அதை மருத்துவர்கள் அந்த நோயால் பாதிக்கப்பட்ட மக்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று உரிய மருத்துவமனைக்கு சென்று ஏதோ ஒரு காய்ச்சல் என்று ஊசி போட்டுக்கொண்டு அதை அதிகப்படுத்தி கொள்ளாமல் உடனடியாக சென்று நிலவேம்பு கசாயத்தை வாங்கி குடித்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதுதான். ஏன்னா மற்ற காய்ச்சல் வந்தால் சில நாட்கள் போய்விடுறது. ஆனால் அது டெங்கு வந்து முட்டு வலி வரைக்கும் ஒரு பலவீனத்தை கொண்டு வரதாக சொல்லப்படுகிறது, பாதிக்கப்படுவது சொல்கிறார்கள். எனவே மக்கள் கொசுவை ஒழிப்பதிலும் டெங்கு வராமல் தங்களை பாதுகாத்துக் கொள்வதிலும், அப்படியே டெங்கு வந்தால் நிலவேம்பு கசாயம் வாங்கி குடித்து அதை ஆற்றுவதிலும் ஒரு முனைப்போடு செயல்பட வேண்டும். இந்த நிலவேம்பு கூட இப்போது அந்த மருந்து கடைகள், நாட்டு மருந்து கடைகள் கூட பொடியாக கூட விற்கிறார்கள்.
சில அந்த பொடியை கூட வாங்கி 2 ஸ்பூன் கலந்து குடிக்கலாம். எனவே பல வழிகளில் நீங்க சொன்ன மாதிரியே தான் ஆரம்பத்தில் அவரவர் வீடுகளை தூய்மையாக வைத்துக் கொண்டாலும் கூட அரசின் பங்கு இதில் நிச்சயமாக. ஆனால் அரசின் பணி என்பது குறைவாகவே இருக்கிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் விழிப்புணர்வு விளம்பரங்கள்லாம் தொலைக்காட்சிகள் அதிக அளவில் விளம்பரப்படுத்தப்பட்டது. ஆனால் தற்போது தற்சமயம் அதை பார்க்கவே முடியவில்லை. டெங்கு விழிப்புணர்வு பற்றிய விளம்பரங்கள் நம்ம தொலைக்காட்சிகளில் காண முடியவில்லை. அதே போல பாத்தீங்கன்னா இந்த நோய் பாதிப்பு ஆரம்பத்தில் தமிழகத்தில் உணரப்பட்ட போது அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் தனியாக வார்டு உருவாக்கப்பட்டு அந்த ஒவ்வொரு வார்டிலும் ஒவ்வொரு படுக்கை அறைக்குமே கொசு வலை கட்டப்பட்டு அந்த மாதிரி தான் சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்சமயம் பார்த்தீங்கன்னா அதாவது டெங்கு பாதிப்பு உள்ளானவர்கள் கூட பொதுவான ஒரு அறை வார்டில் தான் வைத்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுவது என்பதும் ஒரு குற்றச்சாட்டாகவே இருக்கிறது. நிச்சயமா பொதுவாக இந்த துறையில் மட்டும் இல்லை, எந்த துறையிலையும் ஒரு பாதிப்பு வந்தால் எல்லா அரசு எந்திரங்களும் போய் நடவடிக்கை எடுக்கும். அது குறைந்து விட்ட உடனே அவர் போய் படுத்து விடுவார்கள். இந்த தொடர் நடவடிக்கை அந்தந்த காலங்களில் எடுக்க வேண்டிய தொடர் நடவடிக்கைகளை இப்போது நீங்கள் அந்த விழிப்புணர்வு பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கணும். நீங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த போலியோ நோய் பாதிப்பு இப்போ மிகவும் குறைந்திருக்கிறது. அது ஓராண்டு 2 விழிப்புணர்வு பிரச்சாரத்தினால் அல்ல, அதாவது ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தார்கள். அதற்கான கேம்புகள் ஆண்டுக்கு 2 முறை நடத்தி சொட்டு மருந்து கொடுத்தார்கள். ஏன்னா இந்த நடவடிக்கைகள் தொடரும், அப்போதான் அது அறிவு வரும், அந்த நோய் அறிவு வரும். இது போலவே இப்போ 2 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்த விழிப்புணர்வு பிரச்சாரம் இப்போது இல்லை. ஏதாவது எடுத்தால் போதும் என்று அதோடு அந்த ஆண்டோடு முடித்து விடுகிறார். ஆரம்ப கட்டத்தில் காட்டக்கூடிய அந்த ஒரு வேகத்தையும் விறுவிறுப்பையும் மற்றவை காட்டுவதில்லை. இதை அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும். அந்தந்த சீசனுக்கு தக்க தன்னுடைய விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். மக்கள் அதன் அடிப்படையில் தான் மக்கள் தங்களுடைய மற்ற நடவடிக்கைகளை எடுப்பார்கள். எனவே நீங்கள் அதை செய்ய வேண்டும். இப்போது கூட நம்ம அரசு அந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தையும் நடத்த வேண்டும். அது மட்டும் இல்ல, கொசு ஒழிப்பதற்கு மக்களால் மட்டும் முடியாது. மக்களால் ஒரு வீட்டுக்குள் இருப்பவர்கள் அந்த தெருவுக்களை சுற்றுச்சூழலை பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் கொசு உற்பத்தி ஆகிற கேந்திரமே கால்வாய்கள் தான், சாக்கடை கால்வாய்கள் தான். எனவே அங்கு கொசுக்கள் உற்பத்தி ஆகாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் மாநகராட்சிக்கு உண்டு. அது அரசுக்கு உண்டென்றால் இந்த சென்னையில் மாநகராட்சி உண்டு. அதை அவர்கள் செவனே செய்ய வேண்டும் என்பதான் என்னுடைய விருப்பம். மற்றொரு செய்தி சார், ஜி.கே. வாசன் வெளியேறியதால் காங்கிரஸில் மீண்டும் எழுச்சி. EVK.S. இளங்கோவன் தமிழக காங்கிரஸ் தலைவர், அதாவது ஜி.கே. வாசன் கட்சியிலிருந்து வெளியேற வேண்டாம், அவர் வெளியேற மாட்டார் என்று ரொம்பவே நம்பிக்கை வைத்து அறிவிப்புகளாம் வெளியிட்டார். ஆனால் அவர் அறிவிப்பு வெளியிட்ட அடுத்த நாளே ஜி.கே. வாசன் தனி கட்சி அறிவிப்பு, காங்கிரஸிலிருந்து விலகல், தனி கட்சி அறிவிப்பு என்று அவருடைய அந்த கொள்கை முடிவுகளை உறுதியாக அறிவித்து விட்டார். தற்பொழுது இப்போ ஜி.கே. வாசன் வெளியேறியதால் காங்கிரஸில் மீண்டும் எழுச்சி உருவாகி இருக்கிறது. அந்த நேற்று அந்த எழுச்சியை காட்டினார்கள். அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா மக்களவைத் தேர்தல் தனித்து விடப்பட்ட பிறகுதான், அதாவது எப்பவுமே இந்த குதிரையேறியே வகுந்த காங்கிரஸ் கட்சி கடந்த மக்களவைத் தேர்தல் தான் தனித்து விடப்பட்டது. அப்போது கூட என்ன செய்ய போறார்கள் என்று எல்லாம் எதிர்பார்த்தார்கள். ஆனால் 39 தொகுதிகளும் வேட்பாளர் நிறுத்துகிற அளவுக்கு அவங்களோட சக்தி இருந்தது. ஏன்னா ஒரு சொந்த காலில் நிற்கும் போது தான் அந்த பலம் அவங்களுக்கு தெரியும். இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ வாசன் அவர்கள் இந்த நேரத்தில் தனியாக பிரிந்து விட்டார்கள். இப்போது அங்கே வாசன் EVK.S. இளங்கோவன் அவர்கள் தேசிய காங்கிரஸில் இருக்கிறார்கள். இப்போ 2 பேருமே அங்கு யார் போகிறா அங்கு யார் வருகிறா என்ற ஒரு முனைப்போடு இருக்கிறார்கள். இவர்கள் சொல்கிறார்கள் அங்கு சென்றவர்கள் சொற்பம். அதாவது கடந்த மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் பெற்ற ஓட்டுகள் ஏறக்குறைய 17,51,000 ஓட்டுகள் தான். அதை 4.3% தான். இந்த ஓட்டுகளை தான் அவருக்கு பிரிக்கப் போகிறார்கள். வாசன் 9 கொண்டு போனால் இளங்கோவன் 8 வைத்திருப்பார். இவர் 8 வைத்திருந்தால் அவர் இவ்வளவுதான் நடக்க போகிறது. இருந்தால் கூட இருக்கிற தொண்டர்களை உற்சாகப்படுத்தி மேம்படுத்துவதற்காக இருவரும் முனைகிறார்கள். அவரும் முனைகிறார், இவரும் முனைகிறார். நேற்று பார்த்தீங்கன்னா திடீர்னு நிறைய நாடாளு மக்கள் கட்சி தலைவர் கார்த்திக் அவர்கள் திடீர்னு சத்தியமூர்த்தங்கள் வந்தார். அதிரடியாக நான் காங்கிரஸுக்கு ஆதரவு என்று சொன்னாரா, காங்கிரஸில் இணைய போகிறேன் என்று சொன்னாரா என்ற கருத்தே தெரியாத அளவுக்கு அது எதுவுமே தெரியவில்லை. நீங்க சொன்ன மாதிரி அவர் காங்கிரஸில் இணைந்தார்னு சொன்னாரா அல்லது ஆதரவா, எந்த விதமான ஒரு உறுதியான வேகமாக பேசினார். அதை தொடர்ந்து இளங்கோவன் அவர்களும் வேகமாக பேசினார். ஏதோ அதாவது கடைசியில் இப்போது இன்றைய நிலைக்கு தான் அது உறுதியாக இருக்கிறது. அதாவது காங்கிரஸுக்கு ஆதரவு அளிக்கப் போகிறேன், அதாவது சுதந்திரம் வாங்கி தந்த காங்கிரஸில் சேருவதில் நான் அவர் இணைவதில் என்றார், சேருவதில் நான் ஆசைப்படுகிறேன், விரும்புகிறேன்
என்று இதை பலப்படுத்த வேண்டியது கடமை நமக்கு இருக்கிறது. ஆனால் இணையும் முடிப்பை பின்னால் எடுப்பேன் என்று சொன்னதாக கூறப்படுகிறது. பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி, அதாவது இவர் இளங்கோவன் வந்து காங்கிரஸில் வந்து கார்த்திக் சேர்ந்ததை வரவேற்கிறோம் அப்படிங்கிறாரு. ஆனா அதே நேரத்தில் கார்த்திக் வந்து காங்கிரஸுக்கு வந்து நான் ஆதரவு தான் வந்து தெரிவித்திருக்கிறேன். அதே நேரத்தில் வந்து தமிழக தலைவராக இளங்கோவன் நியமிக்கப்பட்டதற்கு வந்து நான் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்ததாகவும் ஒரு பத்திரிகை வந்து எழுத்தியிருக்கிறார். எழுதுப்பென்று வந்தது எந்த முன்னறிவிப்பு இல்லாமல் ஒரு நடவடிக்கை. கார்த்திக் அவர்கள் இப்போ ஏற்கனவே என்னுடைய சொத்தை அண்ணன் அபகரித்து விட்டார், அம்மா அபகரித்து விட்டார் என்று ஒரு குடும்ப பிரச்சனை அல்லாடி கொண்டிருந்த நேரத்தில் அப்படி ஏதோ என்னடா இப்படி ஒரு பிரச்சனைகள் கார்த்திக் சிக்கி கொண்டாரே என்று மக்கள் ரசிகர்கள் நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று சத்தியமூர்த்திகள் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினார். அவர் யாருக்கே சொல்லியிருக்கிறார், அதாவது நான் ஆதரிக்கிறேன், அதாவது இளங்கோவன் அவர்களுக்கு ஆதரவளிக்கிறேன் என்று கட்சியை இணைப்பது குறித்து அடுத்த கட்ட முடிவு எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்காரு. எனவே இரண்டு பக்கமும் வாசன் அவர்கள் முனைப்போடு அந்த அவர் தொடங்க போகிற கட்சியை மக்களிடம் கொண்டு போறதுக்காக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். இளங்கோவனர்கள் இருக்க கட்சியை வலுப்படுத்துவதற்காக முயற்சி கொண்டிருக்கிறார். இல்லை யார் வெற்றி பெறுகிறார்கள், யார் மக்கள் யார் பக்கம் செல்கிறார்கள் என்று போக தெரிஞ்சு. கண்டிப்பாக அடுத்த ஒரு செய்தி, கிரானைட் முறைகேடுகள் குறித்து மதுரையில் நாளை விசாரணை தொடங்குகிறார் சகாயம். இது மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்பார்க்கப்பட்ட, அதாவது தமிழகத்தில் வந்து நடைபெற்ற கிரானைட் ஊழல், அதை தொடர்ந்து அரசுக்கு ஏற்பட்ட இழப்பீடு, இதையெல்லாம் வந்து வெட்ட வெளிச்சமாக கொண்டு வந்தவர், விசாரணை நடத்தியவர் சகாயம் தான். அவர் தலைமையில் வந்து விசாரணை நடைபெற வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து அதன் பிறகு தமிழக அரசு ஆணை பிறப்பிப்பதில் வந்து சில இழுபறி நீடித்து வந்தது. அதன் பிறகு ஒரு வழியாக அரசும் ஆணை பிறப்பித்து விட்டது. நாளை வந்து இந்த விசாரணையை தொடங்குகிறார். எந்த அளவுக்கு மீண்டும் வந்து, அதாவது ஒட்டுமொத்த தமிழகத்தில் எத்தனை லட்சம் கோடி அளவுக்கு வந்து முறைகேடு நடைபெற்றிருக்கிறது, இதில் முக்கிய புள்ளிகள் யார் யார் சிக்கப் போகிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இப்போ ஏற்கனவே அந்த தமிழ்நாட்டில் வந்து 175 கிரானைட் குவாரிகள் இருக்கிறது. இதில் 84 குவாரிகளில் முறைகேடு நடந்துள்ளதாக முதற்கட்ட தகவல். ஏற்கனவே இவர் அங்கே மாவட்ட ஆட்சியர் தலைவராக இருக்கும்போது அதுக்கான அறிக்கை சமர்ப்பித்தார். அதுக்கு பிறகு அரசு விசாரணை நடத்தியது. அதில் 84 குவாரிகளை முறைகேடு நடந்திருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதற்கொண்டு மேற்கொண்டு ஆய்வு நடத்த போகிறார். இப்போது வந்து அவர் வந்து அறிவியல் நகர துணைத் தலைவராக இருந்தார். இப்போது மதுரை கலெக்டராக இருந்த பிறகு சரி, இதில் இருந்து பணி விடுப்பு, அதான் இருந்து விடுப்பு பெற்று ஆய்வை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இப்போ அரசு வந்து இந்த பணியில் இருந்து கொண்டே கூடுதலாக அந்த ஆய்வை நடத்துறதுக்கு அனுமதி அளித்திருக்கிறது. இருக்கிற 2 உதவி கலெக்டர் அவருக்கு ஆதரவு கொடுத்துருக்கு, அவருக்கு உதவி செய்வதற்காக. அது 14 ஊழியர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். கனிமவளத்துறைக்கும் வந்து உத்தரவு போயிருக்கிறது, அவர் கேட்கும் ஆவணங்களை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று. அது மட்டும் இல்லாமல் இது போன்ற நேர்மையாக செயல்படும் போது அச்சுறுத்தல்கள் ஏற்படுவது இயற்கை, எல்லோருக்கும் இயற்கை ஏற்படுவது. அதுபோன்ற இவருக்கும் தனது காணார் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது என்று மனைவி எடுத்த புகாரின் பேரில் துப்பாக்கி இந்த போலீசார் பாதுகாப்பையும் அரசு வழங்கியிருக்கிறது. மற்றபடி நிதி ஒதுக்கீடு போன்ற எல்லா நடவடிக்கைகளும் முடிந்து அவர் நாளைக்கு ஆய்வை தொடங்குகிறார். அதாவது அரசு உயர்நீதிமன்றம் அதாவது கனிம வள கொள்ளை, அதாவது கனிம வளங்கிறது மணல் கொள்ளை, கனிம வளம், கிரானைட், கல், இது போன்ற கொள்ளைகளை ஒட்டுமொத்தமாக, ஏனென்றால் கனிம வளங்களும் கொள்ளை போய்கொண்டு இருக்கிறது என்று இந்த கடலோர மாவட்ட மக்கள் பெரிய போராட்டங்களை நடத்திய பிறகுதான், அந்த போராட்டத்துக்கு பிறகுதான் இந்த இவருக்கு நம்ம ஐஏஎஸ் அதிகாரி ககன்தீப் சிங் பேடி அவர்கள் ஒரு ஆய்வு நடத்தினார்கள். அந்த ஆய்வு அறிக்கை அரசிடம் சமர்ப்பித்திருக்கிறார். ஆனால் இப்போது உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்தமாக மணல் கொள்ளை, கல்குவாரி கொள்ளை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக ஆய்வு நடத்த வேண்டும் என்றுதான் நம்ம ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் அவர்கள் தலைமையில் விசாரணைக்கான அமைத்தது. ஆனால் அரசின் உத்தரவில் கிரானைட்டை மட்டும் ஆய்வு செய்தால் போதும் என்றுதான், அந்த கனிம வள மணல் பற்றி அதில் குறிப்பிடவில்லை, கிரானைட்டுக்கு மட்டும்தான் அரசு உத்தரவிட்டுள்ளது என்று ஒரு தகவல் கூறுகிறது. அது எந்த அளவு உண்மை என்று தெரியவில்லை. எனவே நமது நோக்கம், மக்கள் நோக்கம், தமிழக செல்வம், அதாவது கனிம வளம் வந்து கொள்ளடிக்கப்பட்டு அந்த பணம் பலரால் சுருட்டப்படுவது தடுக்கப்பட வேண்டும். அந்த பணம் அரசு கஜனாவுக்கு வர வேண்டும். அது பல்வேறு திட்டங்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதுதான் மக்கள் எதிர்பார்ப்பு. சார், அடுத்த ஒரு பிரச்சனை, அதுவும் தமிழக பிரச்சனை தான். மின் கட்டணம் வந்து மின்சார கட்டணம் உயர்வு எவ்வளவு, அதாவது எந்த நேரத்திலும் வந்து மின் கட்டணம் வந்து அறிவிக்கப்படலாம். ஒரு வகையாக வந்து அரசு தரப்பில் வந்து தமிழக மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் கருத்து கேட்பு கூட்டங்களை எல்லாம் நடத்திவிட்டது. எல்லா கூட்டங்களிலுமே வந்து மின் கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தான் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அதையும் மீறி வந்து மின்சார கட்டணம் உயர்வு என்பது உறுதியாகிவிட்டது. அதாவது 2 வாரங்கள்னு சொல்றாங்க. ஆனா அந்த 2 வாரத்துக்குள்ளாக எந்த நேரத்திலும் மின்சார கட்டணம் உயரலாம், அறிவிப்பு வெளியாகலாம் உறுதியாக. அதாவது இருக்கிற எல்லா இடங்களும் பார்த்தீங்கன்னா
மக்கள் ஒரு கருத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதாவது மின்சார வாரியத்துக்கு ஏற்பட்ட இழப்பீட்டுக்கு காரணமே மின்சார வாரியம்தான். அங்கு நடைபெறும் ஊழல், இந்த மின்சாரம் திருட்டு போவதை தடை செய்வதில்லை, அதை தடுப்பதில்லை, இன்று போற பல்வேறு முறைகேடுகளால் இந்த இழப்பீடு இறக்கிற 6,500 சிலர் கோடி இழப்பீடு ஏற்பட்டிருக்கிறது. இந்த இழப்பீட்டு காரணம் மின்சார வாரியம்தான். நீங்கள் உங்கள் குறைகளை, உங்கள் ஊழல்களை நீங்கள் தடுங்கள், உங்களுக்கு இழப்பீடு குறையும் என்று இதெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் மின் கட்டணம் உயரப்போகிறது. அதாவது கூட்டத்தில் வந்து மக்கள் முன்வைத்த எந்த ஒரு கோரிக்கைகளுக்குமே வந்து அரசு தரப்பில் வந்து பதில் இல்லை. போன தடவை அந்த மின் கட்டணத்தை கூட்டும் போது இதே கருத்து கேட்பு கூட்டம் நடத்தினார்கள். மக்கள் கருத்து சொன்னார்கள். அது அவர்கள் என்ன நினைத்ததோ அரசு அதைத்தான் உயர்த்தியது. அதுபோக இப்போது 15% அளவுக்கு கட்டணத்தை உயர்த்துற கருத்து கேட்பு கூட்டம் நடத்தியிருக்கிறார்கள். அது எதையுமே காதில் போட்டுக்கொள்ள மாட்டார்கள், அதைத்தான் கூட்ட போகிறார்கள். தமிழக அரசு பார்த்தீங்கன்னா வந்த பிறகு இப்போ பஸ் கட்டணத்தை பெரிய அளவில் உயர்த்தியது, ஏற்பு தெரிவித்தார். அதான் ஒட்டுமொத்த இப்போ கட்டணம் உயர்வு அதிகமாக இருந்தது, அதாவது புற நகரங்களில் ஒட்டுமொத்த ஏற்பு தெரிவித்தார்கள். அதுக்கு பிறகு மின் கட்டணத்தை உயர்த்தியது, பால் கட்டணத்தை உயர்த்தியது, இப்போது 10 ரூபாய் பால்களை உயர்த்தியது. எத்தனை கட்சிகள் போராட்டம், எவ்வளவோ ஆவேச குரல்கள் எழுப்பினார்கள், அவருக்கு செவிசாய்க்கவில்லை. அதே போன்று இதுக்கும் அவர்கள் உயர்த்த தான் போகிறார்கள், மக்கள் போராட்டம் நடத்த போகிறார்கள், அவர்கள் செவிசாய்க்கப்படவில்லை. தமிழக அரசு எடுத்த எந்த முடிவுகளில் இருந்து அவர்கள் பின்வாங்கியதாக இதுவரை சரித்திரமில்லை. ஆனால் சென்னை ரயில்வே கட்டணம் 5 ரூபாய் கூட்டினால் இங்கிருந்து அறிக்கைகள் மட்டும் தமிழக அரசு சார்பில் சொல்லும், வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சி விட்டார்கள், குறைக்க வேண்டும், சாதாரண பாமர மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று மத்திய ரயில்வே கட்டணத்துக்கு கட்டணம் தெரிவிக்கும் ஒரு அரசு இங்கு நடக்கும் கட்டண உயர்வுக்கு எதிர்த்து குரல் கொடுக்கும் மக்களுடைய குரலை செவிசாய்க்க. கண்டிப்பாக. அதாவது பேருந்து கட்டணம், பால் விலை உயர்வு, எல்லா பிரச்சனைகளையும் இதே ஒரு கோரிக்கை தான். அதே நேரத்தில் இது ஒரு நியாயமான கோரிக்கை. கண்டிப்பாக ரயில் கட்டணம் உயர்த்தப்படும் போது வந்து மத்திய அரசுக்கு வந்து கடிதம் எழுதக்கூடிய தமிழக அரசு இங்குள்ள தமிழக மக்கள் வந்து பாதிக்கப்படுகிறார்கள், நம்மளுடைய நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு அவர்களை வந்து பாதிக்கக்கூடும் அப்படிங்கிறத வந்து செவிசாய்க்கவில்லை என்பது வந்து ஒரு குற்றச்சாட்டு. நீங்கள் சொன்னது போலவே வந்து மின்சார கட்டணம் வந்து நடைமுறைக்கு வந்த பிறகு அடுத்தது அரசியல் கட்சிகள், தமிழக அரசியல் கட்சிகள் மீண்டும் வந்து சமூக ஆர்வலர்கள் என அனைத்து தரப்பினரும் வந்து போராட்டங்களில் வந்து இறங்க போவது என்பது நிச்சயமாக உறுதியான ஒரு செய்தி. அடுத்தது முல்லைப்பெரிய அணை நீர்மட்டத்தை வந்து உயர்த்த வந்து கேரள அரசு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறது. நாளை வந்து மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தில். ஆமாம், அதாவது 36 அடிக்கு மேல் 136 அடிக்கு மேல் உயர்த்தக்கூடாது என்றார்கள். நாம் 142 வரைக்கும் உயர்த்தலாம் என்று செய்தோம். உச்சநீதிமன்றம் அதுக்கான ஆய்வுக்குழு அமைத்து அணை திடமாக இருக்கிறது, தெளிவாக இருக்கிறது, 142 அடி வரைக்கும் உயர்த்தலாம் என்று சொன்னது. இப்போது முதலமைச்சர் அவர்கள், அப்போது அதிமுக இப்போ பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் கூட நான் 148 அடியாக உயர்த்த நடவடிக்கை எடுப்பேன் என்று சொன்னார். விவசாயிகளை உற்சாகப்படுத்தினார். இப்போது இந்த பருவமழை நீண்ட காலத்துக்கு பிறகு, அதாவது 136 அடியை உயர்த்தலாம் என்று கேரள அரசு சொன்ன எல்கை தாண்டி விட்டது. இதை எதிர்பார்க்கல. இப்போ உள்ள பருவமழை காரணமாக 137, 38 அடிக்கு வந்து விட்டது. இதனால் அவர்களுக்கு எரிச்சல், ஆவேசம் தாங்க முடியவில்லை. மீண்டும் அவர்கள் உச்சநீதிமன்றத்தை அணுக போகிறோம் என்று அங்குள்ள முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். எனவே ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள் 36 அடி, நான் 140 அடி வரை உயர்த்தலாம் என்று சொல்லிவிட்டார்கள். எனவே அதில் நாம் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நாம் அதை உயர்க்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அவர்கள் தடுக்கிறதுக்கு வாய்ப்பில்லை என்று மீண்டும் அதான் உச்சநீதிமன்றத்தினுடைய அறிவிப்பை பொறுத்து தெரியும் நமக்கு என்ன என்று. நேயர்களே, இத்துடன் பார்த்ததும் படித்ததும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.